ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒன் பார்ட் சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆஃபீஸ்க்கும் சரி ஸ்கூலுக்கும் சரி ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் 1 கொத்து கருவேப்பிலை, நீல வாக்கில் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இல்லை வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதில் நீ பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதையும் நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இதோட சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1:6 ரேஷியோ. அதாவது அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 கப் இருந்துச்சுன்னா நீங்கள் 6 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் தண்ணியோட அளவு. இப்போ அரிசி பருப்போட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம்பருப்பு, இதுதான் அரிசி பருப்போட ரேஷியோ. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசி பருப்பு அதோட இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 விசில் நல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய், அதோட பொடியாக நறுக்குனா ஒரு கையளவு கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. இது பார்க்க நல்ல தளன்னு இருக்கும். பட் நேரம் ஆக ஆக கொஞ்சம் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் அப்பளமோ வத்தலோ இல்லை சிப்ஸோ இல்லை எந்த வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.